அன்பிக்கினிய சகோதரர்களே, நீங்கள் அதிகமாக மன்னரைகளை சந்தியுங்கள், உங்களுடைய மரணத்தை அது ஞாபகப்படுத்தும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நீங்கள் அதிகமாக மன்னரைகளை சந்தியுங்கள், உங்களுடைய மறுமையை அது ஞாபகப்படுத்தும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரையுடைய பக்கமாக இருந்து கொண்டு தாடிகள் நனைகின்ற அளவுக்கு அழுவார்களாம். மக்கள் கேட்பார்கள், உஸ்மானே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி நரகத்தை பற்றி எல்லாம் பேசுகின்ற நேரத்தில் அழாதவர்களாக இருப்பீர்கள், ஆனால் மன்னரை குறித்து நீங்கள் ஞாபகப்படுத்துகின்ற நேரத்தில் அழுகின்றீர்களே, எதற்காக என்று கேட்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யாருடைய இந்த இடம் சிறந்ததாக அமைந்து விடுகின்றதோ இதற்கு பின்னாலே அவருடைய வாழ்க்கை சிறந்ததாக அமையும். யாருடைய இந்த இடம் மோசமாக அமைகின்றதோ இதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை படுமோசமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், எனக்கு காண்பிக்கப்பட்ட விடயங்களிலே மன்னரையுடைய வேதனையை விட பயங்கரமான ஒன்றை நான் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். எனவே நான் இந்த விடயம் குறித்து பயப்படுகின்றேன், அழுகின்றேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்வார்களாம். அன்பிக்கினிய சகோதரர்களே, நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு விடயம். மன்னரைகளுக்கு சென்று நம்முடைய மரணத்தை ஞாபகப்படுத்தி நானும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வர இருக்கின்றேனே, இந்த உலக வாழ்க்கை என்பது நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இந்த வாழ்க்கையை சிறந்ததாக நான் வாழ்வதன் மூலமாக அல்லவா இந்த வீட்டை நான் விசாலமாக்கிக் கொள்ளலாம், சிறந்த ஒரு வீடாக மாற்றிக் கொள்ளலாம். எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை ஒரு தடவை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மன்னரைகளை சந்தியுங்கள், கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், கபருடைய விடயத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள்.